யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஆட்சியாக திமுக ஆட்சி இருந்து வருவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சுமத்தியுள்ளார். 42வது வணிகர் தினத்தை முன்னிட்டு செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் வணிகர் பாதுகாப்பு மாநாடு நடைபெற்றது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற இந்த மாநாட்டில் பெட்ரோல், டீசல் விலை ஏற்றம், சுங்க கட்டண உயர்வு உள்ளிட்டவற்றுக்கு எதிர்ப்பு தெரிவித்து 12 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மாநாட்டில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, காங்கிரசுடன் சேர்ந்து அந்நிய முதலீடு மசோதாவிற்கு திமுக ஆதரவு அளித்ததாக குற்றம் சுமத்தினார். சிறு குறு வணிகர்களை பாதிக்கும் அந்நிய முதலீட்டிற்கு ஆதரவு தந்தது திமுக அரசுதான். திமுக ஆட்சி வணிகர்களுக்கு மட்டுமல்ல, யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஆட்சியாக இருந்து வருவதாகவும் கடுமையாக சாடினார். திமுக ஆட்சி எப்பொழுதெல்லாம் வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் சமூக விரோதிகளால் வணிகர்கள் தாக்கப்படுகின்ற சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றது. அனைவரும் அறிந்ததே. இது ஆட்சிக்கு வந்த பிறகு விழுப்புரத்தில் ஃபேன்சி ஸ்டோரில் போதை ஆசாமி தடுத்த வியாபாரியை கொலை, கஞ்சா போதை ஆசாமிகள். எப்போதும் வணிகர்களுக்கு எதிரான கட்சி.